ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சேலஞ்ச் டே. எதுக்காக இந்த சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, காலையில் என்ன பண்ணாலும் 8:00 தான் எந்திரிக்க முடியுது. ஸோ நைட்டில் தூக்கம் வரதில்ல. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 8:00 ஏஞ்சி 9:30 பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எல்லாமே லேட் ஆகுது. அதனால் பாப்பாவை அவசர அவசரமாக சாப்பிட்றதுனால சரியாக சாப்பிட்றதில்லன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன ஆனாலும் 8:30 பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டாரு. அதனால் காலையில் 6 மணிக்கு அலாரம் வச்சோடனே டக்குன்னு தூக்கம் போயிடுச்சு. ஸோ எந்திரிச்சு கோலம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு பேரலாக கொய்யா இலை வந்து டீ போட்டு வச்சுட்டு இருந்தேன். ஸோ போட்டுட்டு நைட்டே வந்து கொட்டெல்லாம் ஊற வச்சுட்டு இருந்தேன் பாப்பாக்கு ஸ்நாக்ஸ்க்காக. ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொட்டெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லா கொட்டையும் வந்து சேர்ந்து தாளிச்சிட்டேன். ஸோ அவளோட ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி பேஸ் ஸ்கூலில் அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய குக்கிங் ஆக்டிவிட்டீஸு, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ், ஸ்டடீஸ் இல்லாமல் நிறைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க ஸ்கூலில் பண்ணுவாங்க. அதுக்காகவே நாங்கள் அந்த ஸ்கூலில் சேர்த்தோம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி தேங்காய் திருவல் போட்டு பண்ணும்போது நல்லா விரும்பி சாப்பிட்டேன். அதனால் இந்த முறை வந்து இப்படி ட்ரை பண்ணேன். ஒரு சைடு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாஸ்தா ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ பாஸ்தா ரெடி ஆகிறதுல தம்பிக்கு வந்து ரைஸு கேரட் போட்டு வேக வச்சுருந்தேன். ஸோ இந்த கொட்டை நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதுவுமே சேர்த்து அரைச்சி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நேற்று வந்து பாப்பாவுக்கு வந்து மியூசிக் கிளாஸ் இருந்தேன். மியூசிக் கிளாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமு. அதனால் வந்து நைட் லேட் ஆகிடுச்சு. ஸோ தம்பி நான் சரியாக சாப்பிடல, பசியாக இருக்கும்னு காலையில் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நேற்று பண்ண களி வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இது வந்து தயிரில் கரைச்சி குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவுமே காலையில் ரெடி பண்ணிவிட்டு கடகடன்னு சமையல் வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ கேஸ் மேலெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு லஞ்ச் மட்டும் தான் செய்யணும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்ட்டு நம்ம 8:30 எல்லாம் கடகடன்னு ஆகணும்னு சொல்லிட்டு பேரலாக பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே வந்து சாமானை மட்டும் எப்படி தான் சேர்த்துன்னு தெரியல. ஸோ இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா உடச்சி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இது உடைக்கிறது மட்டும் பெரிய டாஸ்க்கு. எப்போவுமே அவர் தான் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இன்றைக்கி வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் எல்லா வேலையும் நானே செஞ்சிடணும்னு சொல்லிட்டு அதை நோண்டுறேன். ஆனால் நோண்டவே முடியல. உடச்சி நோண்டா டக்குன்னு ஈஸியாகிடும்னு பார்த்தா நோண்டவே முடியல. அதுக்கப்புறம் முழுசாக இருந்த தேங்காய் தான் டக்குன்னு நோண்டாச்சு. எப்படியோ ஒரு வழியாக வந்து ரெண்டுமே நோண்டி முடிச்சு ஃப்ரிட்ஜில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டா நம்ம வந்து ஒரு வாரம் ஆனாலுமே நல்லாவே இருக்கும். தண்ணி மட்டும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக மாற்றிட்டே இருந்தால் நல்லாவே இருக்கும் தேங்காய். ஸோ அந்த நம்ம வந்து அரைக்கும் போது அந்த தண்ணியை விட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாமானை மட்டும் எப்படி தான் 1க்கு 2 இதில் வந்து பேரலாம் நம்ம வந்து மாற்றி யூஸ் பண்ணாலும் சாமானை ஷிங்க் ரொம்பிடுது. ஸோ எப்போ தான் கழுவு இந்த ஷிங்க்கு காலி ஆனால் போது தான் நம்மளுக்கு வந்து பரவாயில்லடா வேலையே இல்லாத மாதிரி இருக்குது. சரின்ட்டு அவளுக்கு பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கட்டிட்டு, ஸோ கொட்டினா அது கூட கொஞ்சம் ஜங்க் ஸ்நாக்ஸ் வந்து கட்டினா தான் வந்து சமைக்கவே சாப்பிட்டுட்டே வரான். அதனால் ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டு கடகடன்னு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். எழுப்பினாலும் எல்லாம் அவங்க அப்பா அப்படி இப்படி எல்லா கதையெல்லாம் சொல்லி கொஞ்சிட்டு அவர் தூக்கி வந்தார். ஸோ கடகடன்னு இழுத்துன்னு போய் அவளை குளிப்பாட்டி நானும் குளிச்சுட்டு, ஏன்னா வந்து முட்டை போட்டு பாஸ்தா பண்ணியிருக்கேன், அதனால் விளக்கேற்ற முடியான்ட்டு முதல்ல விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே பாப்பாவுக்கு வந்து கொடுத்து சாப்பாடு வந்து சாப்பிட சொல்லிவிட்டு அப்புறம் நாங்களும் வந்து சாப்பிட்டு அனுப்புனா. இன்றைக்கி பார்த்தா அவளோட ஸ்கூலில் வந்து ஆயுத பூஜை. அதனால் வந்து சைக்கிள் வந்து கொண்டு வர சொன்னாங்க. அவங்க ஸ்கூல்லேயே வந்து எல்லாமே கழுவிட்டு அவங்களே பூஜைலாம் பண்ண வைப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க அப்பா வந்து தெரியாமல் தொடச்சிட்டார். போகும்போது ஒரே அழுக. நான் வந்து சைக்கிளில் உட்காரவே மாட்டேன்னு, நான் தள்ளிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுனே போயாச்சு. சேலஞ்ச் இன்னைக்கு கம்ப்ளீட்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.